அண்ணா கருணாநிதியை கண்டடைந்த கதை. ஒரு சிறிய கிராமத்தில் சிறுவனாக இருந்த கருணாநிதி எப்போதும் புத்தகங்களில் மூழ்கியவனாக இருந்தான். பள்ளியில் இருந்த காலத்திலேயே உரைநடை திறன், பேச்சாற்றல், எழுத்துத் திறன் எல்லாம் வெளிப்பட்டன. நண்பர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் கூட அவன் கையில் பேனா, முன்னால் ஒரு தாள்தான் இருக்கும். அந்தச் சிறுவன் வளர வளர அவனுடைய சிந்தனை சமூக பிரச்சனைகளைத் தொடர்ந்தது. ஏன் மக்கள் துன்பப்பட வேண்டும்? சாதி, மதம், அநீதியை யார் மாற்றப் போகிறார்கள் என்ற கேள்வி அவனை வாட்டியது. அதற்கான விடையை நாடகங்களிலும் கட்டுரைகளிலும் தேடினான். அப்போது திராவிட இயக்கம் பலம் பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த இயக்கத்தின் முன்னணித் தலைவர் அண்ணாதுரை. மக்களிடம் நேராக பேசி அவர்களின் இதயத்தை வென்றவராக இருந்தார். ஒரு நாள் அண்ணா தன் இயக்கத்துக்கான ஒரு சிறிய நாடக நிகழ்ச்சிக்கு வந்தார். அங்கே கருணாநிதி எழுதிய உரையாடல்